ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலே சுவாசம். இன்றைக்கி நம்ம ப்ரான் வறுவல், இறால் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பீச் சைட் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து கோகோனட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலில் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். 1/2 லெமன் வந்து சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் வாட்டர்லாம் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆயிலும் லெமன் ஜூஸ் மட்டுமே போதும். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரவும் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானில் வந்து சென்டரில் உள்ள நரம்பு மாதிரி இருக்க போர்ஷனையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரான் இதில் ஆட் பண்ணி நல்லா மசாலாஸோடு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ப்ரான் பாருங்கள், இது மாதிரி மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். இதை நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்து ப்ரானை வந்து இது கூட 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒன் சைடு வேகவும் அதை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ப்ரான் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.